ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு. இப்போது பசங்களாம் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, அவங்க சும்மா பொழுது போகிறதுக்கு பென்னுக்கு கவர் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இது பசங்க கொடுத்தா அதுங்க வீட்டிலே உட்காந்து இதெல்லாம் செய்யலாம். A4 ஷீட்டில் பண்ணால் இது இன்னும் ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ அது இல்லாதனால சாதாரண பேப்பரில் செஞ்சு காமிக்கிறேன். அதாவது பேப்பரு, பென்னு, எந்த பென் பண்ணுறோமோ அந்த பென்னு, கத்தரிக்கோல், நான் ஸ்கெட்சு கூட பண்ணலாம். நான் மார்க்கர் தான் வச்சுருக்கேன். கம்மு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். சிம்பிளான பொருள் தான். இது செஞ்சால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். இதில் டிசைன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ஆர்டின் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு கேர்ள் படம் வரைஞ்சிட்டு அதுக்கு பேர் எழுதுன மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எது வேணா செய்யலாம். இது எப்படி செய்யணுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கணும். இப்போது பென் எவ்வளோ நீட்டு வேணுமோ நம்மளுக்கு அடிபாகத்தில் அந்த நீட் அளவுக்கு பென்னை வச்சிடணும். அதை ஒரு ரோல் பண்ணணும். அந்த பென் ஃபுல்லாக வர அளவுக்கு ஒரே ஒரு ரோல் பண்ணிவிட்டு அதை ஏன்னா கவர் பண்ணோம் இல்லையா, அதுக்காக கம் போட்டு அதை ஒட்டிடணும். கலர் அடித்து ஒட்டிடணும். அது எந்த பகுதின்னா இந்த பெனில் இருக்குது பாருங்கள், இந்த இடம்தான் அது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விடணும். அந்த பென் வச்சதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேல் பக்கம் வச்சுட்டு, அது எதுக்குன்னா இது போல் பேர்டு மாதிரி பண்ணுறதுக்காக. பேர்டோ ஃப்ளவர்ஸோ ஏதோ நம்ம க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். நான் பேர்டு பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அதை அப்படியே கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே அளவு காமிச்சேன் இல்லையா, அதை நீட்டாக அப்படியே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போ மார்க்கர் வச்சு கலர் அடிக்க போகிறேன். நீங்கள் ஸ்கெட்ச் இருந்தால் கூட அடிச்சிக்கலாம், கலர் பென்சில் வேணாலும் அடிச்சிக்கலாம். நான் மார்க்கரில் அடித்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அடிப்பக்கம் வயலட் கலர் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதை இப்போ கலர் அடித்தாச்சு. இதை நம்ம அந்த ரவுண்ட் பண்ணி கம் போட்டு அந்த அடிபாகம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை பெனில் ஒட்டிடணும். எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த கலர் அடித்தது பின்பக்கம் பெனில் படுற மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டோம் இல்லைங்களா, அது வெளியில் தெரிகிற மாதிரி ரோல் பண்ணி அதை ஒட்டிடுறோம் பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, அதை கம் தடவி அந்த பென் மேலேயே கவர் பண்ண மாதிரி ஒட்டி விட்டுடணும். இப்போ ஏற்கனவே நான் அடிபாகம் உங்களுக்கு ஒட்டி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதுவும் அந்த சைடில் இருக்கிறதும் நல்லா காஞ்ச பிறகு இந்த ஏற்கனவே பேர்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு செய்யறதுக்கு ஸ்டாண்டுக்கு இந்த மாதிரி பேப்பரில் அதே கலர் அடித்து நம்ம ஸ்டாண்டு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து ஒட்டணும் இல்லைங்களா, அது மேலேயே ஒட்டிடணும் கீழ்ப்பக்கத்துக்கு. அப்போ தான் அது மேலே பேர்டு நிற்கும். ஒட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், அது போல் தான் மடித்து இல்லை கம் போட்டு ஒட்டிடணும். இப்போ ஏற்கனவே நம்ம அந்த ஸ்டாண்டு பண்ணிட்டோம் இல்லைங்களா, இப்போ அதுக்கு அந்த பறவை செய்யலாம். அது காயிற வரைக்கும் பறவை செய்யலாம். அதான் சதுர ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன பிட் எடுத்துக்குங்க. ஏன்னா அது மேலே சின்ன பறவை தான் வைக்கலாம். நான் புறா மாதிரி செய்கிறதுக்காக வெள்ளை கலர்லேயே செய்கிறேன். அதை சதுரத்தை முக்கோணமாய் 2 மடிப்பு 2 தடவை மடிச்சிக்கினிங்கன்னா அதை சமோசா மாதிரி வரும். அதுக்கப்புறம் எப்படி பேர்டு செய்கிறதுன்னு காட்டுறேன். அதை பிரிச்சுட்டு பிரித்த மாதிரி மடித்து காமிக்கணும். பாருங்கள்,
கோன் மாதிரி பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கோணம் மாதிரி வருது இல்லைங்களா? அது பாருங்கள், முக்கோணமாய் மடித்த பிறகு 2 சைட்லேயும் மெலிசா அந்த ரெக்கை வருது இல்லைங்களா? அதுக்காக முதல்ல இந்த மாதிரி மடிச்சிடணும். நீங்கள் வந்து உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கப்பல் கூட செய்யலாம், இல்லைன்னாக்கா பூ மாதிரி செய்யலாம். அது எதனா பொம்மைங்க உங்களுக்கு எது செய்யுமோ பேப்பரை மடித்து ஓரிகாமி டிசைன் மாதிரி அது ஏதோ ஒன்று நீங்கள் செய்யலாம். பாருங்கள், 2 பக்கம் மடிச்சுட்டு ரெக்கையை வந்து கொஞ்சம் மெலிசாக மடிகிற மாதிரி இழுத்து விட்டிங்கனாக்கா பறக்கிற மாதிரியே இருக்கும். புறா பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு 2 பக்கமும் புள்ளி மாதிரி கண் வைக்கிறோம் பாருங்கள். இப்போ இதை வந்து அந்த ஸ்டாண்டு மேலே ஒட்டி விட்டுடணும். ஒட்டிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேர்டு வந்து ஒட்டியாச்சு. இந்த பேர்டு வந்து ஒட்டினது காயறதுக்குள்ளே மூடி பண்ணலாம். மூடி வந்து அந்த கவரில் வச்சு பண்ண முடியாது, ஏன்னா அதில் மாட்டுறது இருக்கிறதுனால பெண்ணோட முனையில் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ மூடி அளவுக்கு ரோல் பண்ணி பேப்பரில் அதை ஏற்கனவே கீழே பண்ண மாதிரி மேலேயும் பண்ணிடலாம் அது கவருக்கு. இப்போது பெண்ணோட மூடி இருக்குது இல்லைங்களா? அந்த மூடிக்கு பதில் அந்த பேப்பரையே வந்து ரவுண்ட் பண்ணி அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிறத கம் போட்டு ஒட்டிட்டோம். ஒட்டிட்டு அது டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒயிட்டாக இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு டிசைன் போட்டு விட்டேன். இப்போ அந்த பேனால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பாடிக்கும் இதே மாதிரி டிசைன் பண்ணி ஒட்டிடலாம். சாதா பேப்பரை ரோல் பண்ணி ஒட்டணும். இப்போ ஏற்கனவே செஞ்சதை காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரு கேர்ள் பொம்மை அந்த பாடியில் போட்டு மேலே பிரியான்னு வேறு எழுதியிருக்கோம். கீழே வந்து அந்த கவர் போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே கீழே கவரு, மேலே வந்து பேர்டு வந்து ஒட்டி இருக்கிற இடம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் சிலதெல்லாம் இது போல் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு காட்டுறேன். பசங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது பாருங்கள், எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இது போல் இருக்கும் பென்னு பார்க்குறதுக்கு. இதில் வந்து மேலே வந்து பி ஹாப்பி ஃபார் எவர்னு போட்டு ஒரு கேர்ள் பொம்மை வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி செஞ்ச பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.